மரக்கறி ஏற்றுமதி வியாபாரத்துல இவ்வளவு லாபம் கிடைக்கும். எங்கன்னா தோட்டக்காரர்கள்ட்ட கோபாவை பேரம் பேசி வேண்டி ஏற்றுமதி செய்ய போறார். எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். வீட்டில இருந்து வேகமா நானும் வெளிக்கிட்டு போனோம். அண்ணா கோல் பண்ணி சொன்னார், கோவா முட்டை கட்டுறதுக்கு கயிறு விட்டுட்டு வந்துட்டேன்டா, வரைக்கும் கயிறு பண்ணி கொண்டு வாங்க. சரி என்று சண்டிலிப்பா சந்தியில இருக்கிற ஒரு கடையில கயிறு வாங்க போயிட்டோம். இந்த கயிறு லாஸ்டிக் மாதிரி பெருசா வரும். தமிழ்ல இந்த கயிறு கிலோ 350 ரூபாய், இங்க 500 ரூபாய்க்கு குடிக்கணும். இன்னைக்கு கோவா கொள்வனை செய்ய வந்த இடம் சுண்ணாத்துல ஐயனார் கோவில் அடியில இருக்கிற வயல்வெளிக்கு தான் வந்தாங்க. நாங்க போறதுக்கு முன்னைக்கு அண்ணா பாதி வேலையை முடிச்சிட்டார். சரி, வந்த வேலையை தொடங்குவோம். மங்களகரமா மஞ்சள் நிக்கிற இவர் தான் கோவா ஏற்றுமதிக்கு பொறுப்பாளர். வெட்டின கோவாவை மூட்டை கட்டுறது இவர் தான் கமல். இவருக்கு ஒரு 8 வருட அனுபவம் இருக்கு. இந்த மரக்கறி ஏற்றுமதி வியாபாரத்துல எப்படிடா லாபம் வரும் நீங்க கேட்கலாம். அதை நானே சொல்றேன். யாழ்ப்பாணத்துல கோவா கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்தா வெளி மாவட்டங்கள்ல இதை விட கூட விலைக்கு இருக்கு. நாங்க என்ன செய்ய வேணும்? 1 கிலோ கோவா 50 ரூபாய், தோட்டத்துல 1000 கிலோ வேணும். யாழ்ப்பாணத்துல தோட்டத்துல மரக்கறி வேணும்னா 10 கிலோக்கு 1 கிலோ கழிவண்டு இருக்கு. அப்ப 1000 கிலோக்கும் 100 கிலோ கழிவு 900 கிலோக்கு தான் நாங்க காசு கொடுக்கணும். 900 கிலோக்கும் 50 ரூபாய் படி 45,000 வரும். அதுக்கு பிறகு நாங்க மூட்டை கட்டி வவுனியா சந்தைக்கோ இல்லாட்டிக்கு தமிழ்ல சந்தைக்கோ நாங்க அனுப்ப வேணும். அதுக்கு தான் இருக்கிறார் வசி என்ன. இவர் யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாவில் இருக்கிற சந்தையில மரக்கறியை கொடுக்கிறவர். இவர் வாகனத்துல ஏத்தி கொண்டு போற கூலி ஒரு மூட்டைக்கு 300, 22 மூட்டைக்கும் 6600 ரூபாய் வரும். மிச்சத்தை தொடர்றதுக்கு முன்னுக்கு வேலை செஞ்சாக்கள் கலைச்சு போடணும். கடையில ஒரு சோடா வேண்ட பண்ணி கொடுத்துட்டு சரி எங்க கதைக்கு வருவோம். வவுனியால ஒரு கடையில 1 கிலோ கோவா 70 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். 1000 கிலோவுக்கும் 70,000 ரூபாய். நாங்க விற்பனை செய்யற கடையில 100 ரூபாய்க்கு 8 வீதம் டாக்ஸ் அறவிடப்படும். 70,000க்கும் 5600 ரூபாய் டாக்ஸ். தோட்டத்துல நாங்க செலுத்திய பணம் 45,000 ரூபாய். வவுனியால நாங்க விற்றது 70,000 ரூபாய்க்கு. இதுல 25,000 ரூபாய் எங்களுக்கு மீதம் இருக்கு. வாகன கூலி, சந்தையில அறவிட்ட வரி காசு, இது போக மீதம் இருக்கிறது 12,800. இதுல அண்ணாவோட வேலைக்கு வந்தாக்களுக்கு சம்பளம் 3 பேருக்கு 2000 படி 6000. அது போக வேலை செய்யாம இருந்த எங்களுக்கு சாப்பாடு செலவு 2000. மீதம் இருக்கிறது 4800. இந்த கோவா ஏற்றுமதி வியாபாரத்துல அண்ணாக்கு கிடைச்ச லாபத்தொகை இவ்வளவு தான். இந்த ஏற்றுமதி வியாபாரத்துல சில நேரம் நட்டமும் பெறும் லாபம் பெறும். அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 7:30 எங்களுடைய வேலை முடிஞ்சது. வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நான் உங்கள் ஜோகி. நன்றி.